தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 102வது பிறந்தநாள் விழா தமிழக அரசால் செம்மொழி நாள் விழாவாக கொண்டாடப்படுகிறது. கலைவாணர் அரங்கில் நடைபெறும் அரசு நிகழ்வில் முதலமைச்சர் ஸ்டாலின் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் புதிய நூல்களை வெளியிட்டார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கலைஞரின் திருவுருவ சிலை மற்றும் சான்று உள்ளிட்டவை வழங்கப்படுகின்றன. 2009ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் ஆட்சியில் தாயம்மாள் அரவாணன் அவர்களுக்கு கி.ஆ.பெ. விஸ்வநாதம் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது என்பது கூடுதல் பெருமை. கன்னியாகுமரியில் பிறந்தவர் 25க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார். பெண்ணியம், தமிழ் இலக்கியம் மற்றும் பெண் புலவர்கள் குறித்த ஆய்வுகளில் தனித்துவமான பங்களிப்பை வழங்கி வரும் திருமிகு முனைவர் தாயம்மாள் அரவாணன் அவர்களுக்கு செம்மொழி விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட நாம் கேட்போம். தாயுமானவன் வணக்கம். இந்த நிகழ்வினுடைய முழு விவரங்கள் என்ன? முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியுடைய 102வது பிறந்தநாள் விழா தமிழக அரசால செம்மொழி விழாவாக கொண்டாடப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறக்கூடிய அரசு நிகழ்வுல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு கலைஞர் மு. கருணாநிதியுடைய செம்மொழி தமிழ் விருதை வழங்கி தன் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் புதிய நூல்களையும் வெளியிட்டு வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். கலைஞர் மு. கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது, செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் புதிய நூல்கள் ஆகிய இரண்டையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். மேலும் அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு உயர்த்தப்பட்ட உதவித்தொகையும் தற்போது இன்னும் சில நிமிடங்கள்ல வழங்க இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி தமிழ்நாடு அரசினுடைய 4 ஆண்டு சாதனை மலரை தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். தமிழ் மொழி உருவாக்கம், தொல்லியல் சான்றுகள், செம்மொழி தகுதி, செவ்வியல் நூல்கள் 2021 முதல் 25 வரையிலான செம்மொழி நிறுவனம் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் வெளியிடப்பட்ட நூல்கள் குறித்தான தமிழ் செம்மொழி கண்காட்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பார்வையிட்டார். தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியுடைய இலக்கிய படைப்புகள் குறித்து கலை பண்பாட்டுத்துறையின் இசை நிகழ்ச்சி மற்றும் ஆவணப்படம் ஆகியவற்றையும் செம்மொழி நாள் குறும்படத்தையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பார்வையிட்டிருக்கிறார். நிகழ்ச்சியில தலைமைச் செயலாளர் முருகானந்தம், அமைச்சர்கள் மு.பே. சாமிநாதன், மா. சுப்பிரமணியன், சேகர் பாபு ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால இங்கே நேரடியா பார்க்க முடிகிறது. குறிப்பாக தமிழ் மொழிக்கான போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பரிசுகளை வழங்கியிருந்தார். 2025 கலைஞர் மு. கருணாநிதியுடைய செம்மொழி விருது என்பது தாயம்மாள் அரவாணனுக்கு 10 லட்சம் ரூபாய் காசோலையுடன் விருது என்பது வழங்கப்பட்டிருந்தது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த விருதை வழங்கியதால் தொடர்ந்து இன்னும் சில நிமிடங்கள்ல தமிழ் மொழி குறித்தான ஆவணப்படமும் வெளியிடப்பட இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.